வணக்கம். நம்ம இப்ப திருப்பனங்காடு பாபாஜி ஆசிரமத்துல இருக்கோம். பக்கத்துல குருஜி இருக்காரு. குருஜிய பல வீடியோல பார்த்திருப்பீங்க. குருஜி பல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருப்பாங்க. இந்த வீடியோ எதுக்குன்னா ஸ்ரீ சக்கரங்க. ஏன்னா ஸ்ரீ சக்கரம்னா பல பேருக்கு என்னன்னு தெரியல. இப்ப இருக்கிறதுல பல பேர் இந்த ஆன்மீக விஷயத்திலேயே பல விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுல ஸ்ரீ சக்கரமும் ஒண்ணு. இந்த ஸ்ரீ சக்கரத்தை பத்தி முழுமையான விளக்கம் குருஜி இப்ப சொல்ல போறாரு. எல்லாமே பொறுமையா கேளுங்க. பொறுமையா கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியுங்க. ஸோ எடுத்த உடனே வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முழுமையா பாருங்க. அப்பதான் குருஜி பல விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்றது என்னன்னு தெரியும். ஸோ இப்ப குருஜி கிட்ட ஒவ்வொன்றா கேட்டு தெரிஞ்சுப்போம். தொடர்ந்து இணைந்திரு. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககனசதிருஷம் தத்துவமஸ்யாதிலட்சியம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் தமாமி சத்குரும் தம் தமாமி சத்குரும் தம் தமாமி. ஓம் பிரியா பாபாஜி நம. ஓம். பாபாஜி ஆசிரமம் திருப்பனங்காடு. இங்கே யோகாசனா, பிராணாயாமா, தியானா என்ற விஷயங்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்று நமக்கு ஸ்ரீசக்கரம், இன்று ஆத்மீய வியாபாரத்தில் ஒரு வியாபார முறையில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஐட்டம் ஸ்ரீசக்கரம், கிரியாயோகம், குண்டலினி. இதெல்லாம் இந்த மார்க்கெட் வியாபார நிலைக்கு வந்தது. உண்மையானது என்னவென்று தெரியாமல் அது வியாபாரத்தில். அதனால் இதனுடைய உண்மைகள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் ஒரு சத்குருவிடம் போய் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. முக்கியமாக ஸ்ரீசக்கரம், குண்டலினி, கிரியாயோகம், இந்த 3 விஷயம். இன்று நான் ஸ்ரீசக்கரத்தை பற்றி சுருக்கமாக அது சொல்லுவதாயிருந்தால் எவ்வளவோ இருக்குது. அப்ப ஸ்ரீசக்கரம் என்றால் இந்த பிரபஞ்சம் என்று அர்த்தம். த யூனிவர்ஸ் இஸ் தி ஸ்ரீசக்கரம். யூனிவர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது ஏதோ கொஞ்சம் இடம்னு நினைக்காதீங்க. 1250 லைட் இயர்ஸ் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அப்ப அதிலிருந்து உங்களுக்கு தெரியும், நாம் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சௌரயுகம், ஒரு சூரிய குடும்பம். இப்பேற்பட்ட லட்சக்கணக்கிന് சூரிய குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சம். அப்ப இந்த பிரபஞ்சம் தான் அதனுடைய ஒரு சிறிய பாவம் நமக்கு நமது குரு பரம்பரைகள் காமிச்சு தந்திருக்கிறது தான் ஸ்ரீசக்கரம். அதாவது இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு முன்னாலே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையில் தந்ததுதான் ஸ்ரீசக்கரம். அதனால் ஸ்ரீசக்கரம் என்பது பிரபஞ்சம். இது நல்ல மனதில் இருக்க வேண்டும். அப்போ ஒரு ஸ்ரீசக்கரத்தில் நாம் பூஜை செய்வதாயிருந்தால் அனைத்து தேவதைகளும் அதுக்குள்ளத்தான் இருக்குது. எந்த பூஜை வேடமானாலும் ஸ்ரீசக்கரத்தை வைத்து செய்யலாம். கணபதிக்கு பூஜை செய்யலாம், முருகன், சிவன், விஷ்ணு, எந்த தேவதைகளுக்கு வேணுமானாலும் ஸ்ரீசக்கரத்தை வைத்து பூஜை செய்யலாம். அதுதான் ஸ்ரீசக்கரத்தின் காரணம். அது யூனிவர்ஸ், அது பிரபஞ்சம். அனைத்தும் இந்த பிரபஞ்சத்துக்குள் தான் இருக்கிறது. இதை தான் நாம் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்துக்கு வரும் பொழுது சௌந்தர்ய லஹரி என்ற ஒரு யோக சாஸ்திர நூல் ஆதிசங்கரர் எழுதியிருக்கிறார். அதுக்கு முன்னால் அது பரமேஸ்வரன் சொன்னதுதான். சதுர்பி ஸ்ரீகண்டை சிவயுவதிபி பஞ்சபிரபி பிரபின்னாபிர் சம்போ நவபிரபி மூல பிரகிருதி சதுஷ்சத்வாரிம்சத்வ சுடலகலாஸ்திரிவலயா திரிரேகாபிசார்த்தம் தவசரண கோணா பரிணதம். அதாவது 5 சக்தி சக்கரங்களும் 4 சிவ சக்கரங்களும் சேர்ந்தது ஸ்ரீசக்கரம். இதுதான் நாம் அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் என்னைக்குமே பிரிக்க முடியாது. அது இன்னொரு விதமாக சொன்னால் பரமேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பிரகாசமும் பார்வதி என்று சொல்லக்கூடிய ஊர்ச்சவும், இதுதான் ஸ்ரீசக்கரம். அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் பிரம்மம் என்று சொல்லுகிறோம். இன்று ஓரோ மைக்ரோ ஆட்டம் அதுதான் அதாவது ஒரு மனித உடல் 60 ட்ரில்லியன் செல்லுகளால் உண்டாக்கப்பட்டது.
ஒரு ட்ரில்லியன் என்று சொன்னால் 1 போட்டு 18 0 போட்டது தான் 1 ட்ரில்லியன். அந்த மாதிரி 60 ட்ரில்லியன் செல்லுகளால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனித உடல். ஒரு செல்லு என்று சொல்லுவது எத்தனையோ லட்சம் ஆட்டம் சேர்ந்தது. ஒரு ஆட்டம் எத்தனையோ லட்சம் மைக்ரோ ஆட்டம் சேர்ந்தது. இந்த மைக்ரோ ஆட்டம் சாதாரண மைக்ரோஸ்கோப்பிலே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ அதுக்கு வேதத்தில் போய் ரெஃபர் செய்தால் ஒரு தலைமுடி நாரை 1000 பிளர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குன்னு சொல்றார். நினைத்து பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு மைக்ரோ ஆட்டம் என்று சொல்லும் பொழுது அதில் பிரகாசமும் ஊர்ஜவும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு எலக்ட்ரான் புரோட்டான். அதில் ஒரு சென்டர் இருக்கிறது, அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த எலக்ட்ரானும் புரோட்டானும் சுற்றிக் கொண்டிருக்கும். இதுதான் சிவசக்தி டான்ஸாக நாம் புராணங்களில் படிக்கிறது. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, ஸ்ரீசக்கரம் என்பது ஒரு ஆத்மீய விஷயம். இது சூஷ்மத்தில் படிக்கும் பொழுது, பௌதீகத்தில் படிக்கும் பொழுது அனைத்து தேவதைகளையும் நாம் பூஜை பண்ணக்கூடிய ஒரு சக்கரம். அது ஒரு போட்டோ வச்சுட்டு பண்ணலாம், இல்லாதப்ப சக்கரங்கள் இருக்கு. இதெல்லாம் எல்லா பூஜைகளும் அதில் செய்யலாம். அனுகிரகமும் அந்த மாதிரி கிடைக்கும். ஏன்னால் நம்ம யூனிவர்சல் காடு, நம்ம யூனிவர்சல் கடவுளை நம்ம பூஜை பண்ணணும். பௌதீகதையிலும் பூஜை செய்யலாம், ஆத்மீகத்தில் தியானமும் செய்யலாம். இதுதான் ஸ்ரீசக்கரத்தின் குறைந்த நிலையிலுள்ள விஷயம். இதில் எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம், அதுக்கு பதில் சொல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபியாம் பரிபாலயந்தி न्यायेन मार्गेण मतिं महेश गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांति।